இந்த அரசியல்லாம் விட்டுடுவோம். யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, அரசியலுக்குள்ளே எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு, உங்கள் தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? கன்னியாகுமரி ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். ஒரு ஊர் வளர்த்த பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். பெரிய வர்த்தக நிறுவனத்தில் வேலை, ஒரு அழகான குடும்பம், பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க. இந்த அரசியல் சிந்தனை எப்போ உங்களுக்கு தோணுது, எப்படி மாறுறீங்க, எப்படி இதுக்குள்ளே இழுக்கப்படுறீங்க? வீட்டில் வந்து அரசியல் பேசுவாங்க. அது யதார்த்தமான அரசியல், எதை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி, ஒரு பாலிடிக்ஸை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் எல்லாமே வீட்டில் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியலாக நாங்கள் பார்த்தோம். 2009 அந்த காலகட்டம் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அவ்வளோவா புரிதல் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டம். இன்றைக்கி இவ்வளோ தூரம் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதே கட்சியில் நீங்கள் விரும்பி இணைந்த அந்த கட்சியில் ஒரு தொகுதியினுடைய வேட்பாளராக ஒரு முக்கிய பொறுப்பில் நிற்கி மாநில நிர்வாகத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அன்னைக்கு இருந்த அந்த நிலையும் இன்னைக்கு இருக்குது, இந்த ஒப்பீட்டு எப்படி பார்க்குறீங்க? புரிதல் இல்லாமல் இருந்து ஒரு புரிதலோடு இருக்கிறது தானே ஒரு பயணம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஓப்பனாக இருக்கணும். ஓப்பன்னஸ் டு லேர்ன், எம்ப்ரேஸ் நியூ திங்ஸ், எம்ப்ரேஸ் அன்சர்டனிட்டிஸ். அடுத்தது என்ன நமக்கு தெரியாது. யாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர்றதில்லை. ஆனால் இந்த ப்ராசஸில் வந்து நம்மளோட எலிஜிபிலிட்டி கூட்டிக்கிறோம். ஏன்னா நான் இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுடைய இந்த பயணத்தில் கணவர் இருக்கிறார், எல்லா இடத்துலையுமே அவர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறார் வீட்டுக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு? சாலமன் வந்து என்னுடைய லைஃபுடைய ஒரு பெரிய மிரக்கல். அவரோட கனவை நான் இப்போ வாழ்கிறேன். ஐ எம் லிவிங் ஹிஸ் ட்ரீம். நிறைய நேரங்களில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் அது எதுக்காக உருவாகுது, என்ன மாதிரியான பாண்ட்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து புரியாமலே கடந்து போயிடுவோம். எதுக்காக இந்த பயணம், எதுக்காக இந்த வாழ்க்கை, யாருக்காக இதை பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற அதில் இருக்கிற நேர்த்தியும் நேர்மையும் பண்ணும்பொழுது கூட வர்றதோ, என்னுடைய மைண்ட் செட் அண்ட் இமோஷன் டுவர்ட்ஸ் திஸ் ஜேர்னி வந்து இந்த மக்களிருந்து வந்திருக்கேன், மக்களுக்காக நிற்கிறேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நிறைய நாள் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை போட்டிருப்பீங்க, சகோதரி மரிய ஜெனிஃபர் அவர்களை நேர்காணல் எடுங்க அப்படின்னு பின்னூட்டத்தில் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, பார்த்துருப்பேன் நான். அது நேரம் இன்னைக்கு வாய்ச்சி இருக்குது, நம்ம அவங்கள சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இந்த அரசியல்லாம் விட்டுடுவோம் நம்ம. நேற்று தான் உங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருந்தேன். ரொம்ப வியப்பாக இருந்தது. உங்கள் பகுதி முழுக்க நான் பார்த்தேன், மற்ற தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிட்டு வரேன். உண்மையிலே சொல்கிறேன், ஆளுங்கட்சிக்கு உண்டான விளம்பரம் என்ன இருக்குதோ அதை இல்லை, அதுக்குள்ள இல்லை அவ்வளோவா, அதை விட கூடுதலாக சுவர ஒரு முறை உங்களுக்கு இருக்குதுன்றப்போ ஒரு மகிழ்ச்சியாக தான் பார்த்துட்டு வந்தேன். இருக்கட்டும், இந்த மரிய ஜெனிஃபர் இங்கே இருக்கட்டும். யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, அரசியலுக்குள்ளே எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு, உங்கள் தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? மரிய ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க வந்து கன்னியாகுமரி ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, அங்கே கன்னியாகுமரி நகராட்சியில் கன்னியாகுமரி அப்படிங்கிறதே ஒரு ஊர். நான் பிறந்து வளர்ந்த ஊர், ஒரு ஊர் வளர்த்த பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் வந்து அப்பா அம்மா வெளிநாடுகளில் இருந்ததுனால உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருமே வந்து ஊர் உறவாக அமைஞ்சிருவாங்க. பல தரப்பட்ட மக்களோட நம்ம வந்து பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட அதில் இருக்கிற இமோஷன்ஸ், அதில் இருக்கிற நேர்மை, இதெல்லாத்தையும் உள்வாங்கி வளர்ந்த ஒரு குழந்தை. அங்கேயே ஸ்கூல் படித்தோம், விவேகானந்த கேந்திர வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூலில் தான் நான் என்னுடைய பள்ளி பருவம், அந்த ஸ்கூல். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து காரண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தேன். எம்பிஏ ICFI சென்னையில் படித்தேன். அது எங்கே படிச்சிங்க? ICFI சென்னையில், ICFI சென்னையில் படித்தேன். ஆமாம், சென்னையில் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கேம்பஸ் பிளேஸ் ஆகி பொலாரிஸ் நாவலூர் கேம்பஸில் பிளேஸ் ஆனேன். பிஸ்னஸ் அனலிஸ்டாக என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பொலாரிஸ்ல இருந்தே ஐ காட். எந்த வருஷம் இது? இது 2007. 2007 படுகொலைக்கு முன்னாடி 2 வருஷம். ஆமாம், 2007. அதுக்கப்புறம் 2008 ஏப்ரலில் துபாய்க்கு ஷிஃப்ட் ஆனோம். பொலாரிஸ்ல இருந்தே துபாய்க்கு பிளேஸ்மெண்ட் ஆகி அப்புறம் ப்ரொஃபஷனல் கெரியர் அப்படி போய் ஒரு கிட்டத்தட்ட 2023 எண்ட் வரைக்கும் துபாய், மிடில் ஈஸ்ட், வளைகுடா நாடுகளில் ஒர்க் பண்ணோம். லாஸ்ட் 8 இயர்ஸ் வந்து ஐ வாஸ் வித் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் கல்ஃபில்.
ஹெட் ஆஃப் சேல்ஸ் ஃபார் 5 கண்ட்ரீஸில் ஹெட் ஆஃப் சேல்ஸாக இருந்தேன். ம் கத்தார், குவைத், பஹ்ரைன் அண்ட் ஒமான் அண்ட் UAE. 8 வருஷமா கத்தார். லாஸ்ட் 8 இயர்ஸாக சாம்சங் கல்ஃபில் நான் வந்து ஹெட் ஆஃப் சேல்ஸாக இருந்தேன். மொத்த அதுக்கு career ல. முன்னாடி சொன்னது அதுக்கு முன்னாடி நான் வந்து துபாயிலே தான் வேற நிறுவனங்களில் வேலை செஞ்சோம். மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில், மைக்ரோசாஃப்ட் சொல்யூஷன்ஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இது போச்சுது. ம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே வந்து கன்னியாகுமரியில். ம். கன்னியாகுமரி மேலே எப்ப ஒரு திருமணம் உங்களுக்கு? திருமணம் 2007. ஆ. 2007 தான் திருமணம். என்னோட கணவரை வந்து நான் சிறு வயதுலேருந்தே தெரியும். ம். பள்ளி பருவத்திலேருந்தே. பார்த்த முகம் பார்த்த ஊர்ன்ற மாதிரியா? அப்படி இல்லை, கிரேட் 1ல அதான் தெரிஞ்சதுலேருந்து ஆமாம், சொல்லலாம். தெரிஞ்சதுலேருந்தே கிரேட் 1ல இருந்து 2 பேரும் சேர்ந்து ஒரே கிளாஸில் படித்தோம். ம். 1ஆம் வகுப்புல இருந்து தெரியும். ம். ம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்தே வளர்றோம். ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம். ம். அது கருத்தியல் ரீதியா நியூ தாட்ஸ். ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து மென்டர்ஷிப் பண்ணிப்போம். ம். நம்மளுடைய கருத்து செழுமைகளை வந்து கூர்த்திட்டுறதுக்கான ஒரு எனக்கு வந்து ஒரு நல் வாய்ப்பா இருந்துச்சு. ம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம எதை பெஸ்டா எடுக்கிறோம் அப்படிங்கிறது தானே முக்கியம். ம். ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு என்ன தருது அப்படிங்கிறது. ஸோ எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு. ம். ஸோ நம்ம சிந்திக்கிற ஒரு விஷயத்த வந்து உண்மையின் நேர்மையுமா ஒருத்தர்கிட்ட வந்து பகிர்ந்து அதை வந்து செழுமைப்படுத்திக்கலாம். ம். ஸோ வந்து ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 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 மனிதர் வந்து எப்படி இவால்வ் ஆகுறாங்க ம். தங்களோட சிந்தனையால, சொல்லால, செயலால. ம். அப்படித்தானே அவங்க வந்து இவால்வ் ஆகுறாங்க. எனக்கு சிந்திக்கவே தெரியலன்னா எப்படி? ம். சிந்திச்சிட்டேன் ஆனா என்னால பேச தெரியல. சரி பேசிட்டேன் ஆனா நான் அது மாதிரி செயல்படுத்த முடியல அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஹிப்போக்ரிட்டா ஆயிடுறோம் இல்லையா? சிந்திக்கிறது, பேசுறது, சிந்திக்கிறது, செயல், இது பேசுறது, மூணுக்கு ஒண்ணா இருக்கணும். மூணா இருக்கணும். நான் சிந்திக்கிறது ஒன்றாகவும் பேசுறது வேறொன்றாகவும் ம். செயல்படுறது வேறொன்றாகவும் இருந்தேன்னா நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உண்மைத்தன்மை இல்லாத ஒரு நபரா நான் போயிடுவேன். ம். நான் இப்படிதான் சிந்திக்கிறேன் அப்படின்னா முதல்ல சிந்தனை ரொம்ப முக்கியம். ம். அந்த சிந்தனையுடைய செழுமை, சிந்தனையில இருக்கக்கூடிய நேர்மை, அதுல இருக்கக்கூடிய உண்மை, என்ன நம்ம சிந்திக்கணும், எதை தவிர்க்கணும், எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறது அதுதான் மனிதனின் முதல் விஷயமா நான் பார்க்குறேன். ம். அதுல ஒரு நேர்மையும் நேர்த்தியும் இருந்தாலே அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து கரெக்டா வந்துடும். அதுக்கு எங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன். அப்பதான் அந்த திருமணம் நீங்க சொல்றது 2007. 2007ல திருமணம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. பெரியவன் வந்து 12th படிக்கிறாங்க, 16 வயது. இரண்டாவது குழந்தை வந்து அவ ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அவளுக்கு 7 வயது ஆகுது. மூன்றாவது பையன் 5 வயது ஆகுது. எல்லாருமே ஸ்கூல் பள்ளி படிச்சுட்டு. ஆக இப்படி ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்துல வேலை, ஒரு அழகான குடும்பம், பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க. இந்த அரசியல் சிந்தனை எப்போ உங்களுக்கு தோணுது? எப்படி மாறுறீங்க? எப்படி இதுக்குள்ள இழுக்கப்படுறீங்க? அதாவது வளரும் காலகட்டத்திலேயே வந்து வீட்டுல வந்து அரசியல் பேசுவாங்க. அதாவது யதார்த்தமான அரசியல். ஒரு நக்கீரன்ல படிச்சதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஜூனியர் விகடன்ல படிக்கிற அரசியலை வீட்லேயும் பேசி பழகிற ஒரு விஷயம்தான். இந்த விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, இது இங்கே ஒரு ஊழல் நடந்திருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இல்லையா? இதெல்லாமே வந்து பேசி பழகிற ஒரு ஃபேமிலி. அதனால அரசியல் வந்து ரொம்ப, அதாவது ஒரு கன்சியூமர் சைட்ல இருந்து அரசியலை பார்ப்போம். அரசியல் படுத்துற இடத்துல இருந்து இல்லாமல் ஒரு கன்சியூமரா நம்ம அரசியலை எப்படி நம்ம லைஃப்குள்ள கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த அரசியல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் எல்லாருமே அப்படித்தானே இருக்கிறாங்க. ஒரு அரசியல்ங்கிறப்ப வந்து அந்த அரசியல் எனக்கு என்ன தருது? எனக்கு வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தருதா, எஜுகேஷன் தருதா, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் தருதா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுதா, சேஃப்டியை தருதா? ஸோ இதெல்லாமே கன்சியூமர் சைட் ஆஃப் அரசியல். சரி, இப்படிதானே? அதே டைம் சப்ளையர் சைட் ஆஃப் அரசியல் தான் அரசியல்வாதி. ஆஸ் அ பொலிட்டீஷியனா நான் என் மக்களுக்காக என்ன சிந்திக்கிறேன், நான் என்ன கொடுக்குறேன், என்ன நான் வந்து புதிய திட்டங்கள் கொண்டு வரேன். ஸோ இது வந்து எப்பவுமே வந்து அந்த டிமாண்ட் ஃபார் அரசியல், பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஆனால் நான் சப்ளையர் சைடில் இருக்கிறேன்னா, கன்சியூமர் சைடில் இருக்கிறேன்னா, அதாவது பெருவாரியான பப்ளிக் வந்து கன்சியூமர் சைட் ஆஃப் அரசியல் இருக்கும். அது ரொம்ப ஈஸி. நான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் அனுபவிக்கிறேன், அதில் இருக்கிற குறை நிறைகளை நான் வந்து விமர்சிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது கன்சியூமர் சைடு. சப்ளையர் சைட் ஆஃப் அரசியல்ங்கிறது வந்து அது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப், அது ஒரு வாழ்வியல். அதுக்கான ஒரு நோக்கமும் எண்ணமும் எப்போ வருது அப்படின்னா 2009 இனப்படுகொலை கரெக்டாக மே 17, 2009 தான் என்னுடைய பெரிய பொண்ணு பிறந்தா. இந்திய நேரப்படி ஒரு 8 மணி இரவு. 2017 மே 17 அவளோட பிறந்த தேதியும் அதுதான். அப்போ நாங்கள் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தில் அந்த மொமெண்ட்ல இருக்கும் பொழுது
நம்மளுடைய இனத்தின் சாவு, அதுல நடந்த அரசியல் விஷயங்கள். கவனிக்கிறீங்க, அதெல்லாம் ஆமா. கவனிக்கிறீங்க, பார்க்குறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அப்போ மீடியாவுடைய பெனிட்ரேஷன் கிடையாது. இந்த ம். அளவுக்கு சோஷியல் மீடியா அதெல்லாம் கிடையாது இல்லையா? ம். அதனால இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஆனா அத நாங்க எப்படி உள்வாங்கணும், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரியல. ம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த சமூகம் வந்து நம்மள அந்த இஷ்யூவோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. பொதுவா. இப்ப நான் என்னுடைய லைஃப்ல இருந்து சொல்றேன். பட் அதுக்கப்புறம் அந்த டிராவல் நடக்குது. நாம் தமிழர் கட்சியா ஒரு கட்சி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்தியா தான் பார்க்குறோம். ம். ரொம்ப இன்வால்வ்டு கிடையாது. ம். அப்பவும் நம்ம வந்து கன்சியூமர் சைட் ஆஃப் த பாலிடிக்ஸ்ல தான் இருக்கிறோம். ம். ஸோ அதனால நம்ம வந்து ஓகே இது மாதிரிலாம் நடக்குது நம்மளை சுற்றி ம். செய்தியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். 2014 தேர்தல் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டு அந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். இப்போ மோடி உடைய கேம்பெயின்ஸ் அவர் என்ன பேசுகிறாரு, என்ன மாதிரியான நகர்வுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ஒரு இந்தியன் நேஷனல் பாலிடிக்ஸை வந்து பேசுகிறாரு, ப்ரோ டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, ஊழல்கள், 2G ஸ்பெக்ட்ரம், அது இது நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது அப்போ நம்ம வந்து ஒரு மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஒரு தேசம். அப்போ அப்படி இதில் நம்மளுடைய ஸ்டேட்டுக்கான பாலிடிக்ஸ் என்ன? இப்போ அவர் பேசுறது எல்லாமே தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கணும். இப்போ ஸ்டேட் பாலிடிக்ஸ் கரெக்டாக நடக்குதா? அப்போ ஏன் இந்த பாலிடிக்ஸ் வந்து சரியாக நடக்கலை? அப்போ குட் கவர்னன்ஸ் இல்லையா? இப்போ இது பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கணும், எதை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி ஒரு பாலிடிக்ஸை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் எல்லாமே வீட்டில் நாங்கள் பண்ணுவோம். நானும் ஹஸ்பண்டுமே பண்ணுவோம். அப்போ அதுலேருந்து தான் நம்மளுடைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ் உடைய என்கேஜ்மெண்ட் வருது. அப்போ சரி, அப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம ஒரு கன்சியூமர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ் இருந்தாலும் இந்த சைடில் ஒரு கட்சியில் சேர்ந்து நம்ம ஒரு இயங்கணும் அப்படிங்கிறது. அதுதான் கேள்வி. ஏன் ஒரு கட்சியில சேர்ந்து அப்படின்றப்ப ஏன் மற்ற அதிமுக அன்னைக்கு ஒரு பெரிய இதுவாகவும், திமுக அன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் 11 வரைக்கும் அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது. செல்வாக்கு ஆளுங்கட்சியில் போயிருந்தால் ஒன்றும் நிறைய விஷயங்கள் செய்திருக்க முடியும். சொன்ன மாதிரி மக்களுக்கு கன்சியூமர் சைடில் இருந்துட்டு ஒரு மக்கள் பார்க்குற அந்த பார்வைக்கு ஏற்ற மாதிரி நிறைய இன்னும் செய்திருக்கலாம். அடுத்தது எதிர்கட்சியாக இருந்தாலும் பிறகு வரக்கூடிய கட்சின்னு சொல்லப்போனால் திராவிட கட்சி, 2 கட்சி தான் முக்கியமானது. அதில் போயிருக்கலாம், இன்னும் மற்ற இயக்கங்கள்லாம் வந்துருக்குது. ஏன் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? அண்ணனுடைய அந்த டைமில் அண்ணனோட பேச்சு தான், அவருடைய பேச்சில் இருந்த அந்த ஒரு he created a difference. he brought in a difference-னு நாங்கள் பார்த்தோம். மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுகிற ஒரு கண்டென்ட்டுக்கும் அண்ணன் டெலிவர் பண்ணுற ஒரு கண்டென்ட்டும் இருக்குல்ல, அது வந்து இட் ஹேட் இட்ஸ் கன்விக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் எடுக்கிற விஷயங்கள் தமிழ் இனம், தமிழர் அரசியல், வரலாறு, எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கட்சிக்குள்ள ஈர்க்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி, இதுதான் நானு, எனக்குன்னு ஒரு பர்சனல் ஐடென்டிட்டி இருக்கலாம். நீங்க கேட்டபோது நம்ம சொல்றோம் இல்லையா, நான் இந்த இடத்துல இருந்து வர்றேன், இதுதான் நானு, இப்படி சிந்திக்கிற பர்சன் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி இருக்கணும்ல. என்னோட சோஷியல் ஐடென்டிட்டி என்ன, அது எனக்கு அண்ணன் வந்து காமிக்கிறார். தமிழர் இனம், தமிழ் மொழி பேசுகிறவங்க, நமக்கான வரலாறு, நம்மளுடைய வரலாற்று அடையாளங்கள், இது மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்டது, நம்மளுடைய இயற்கைனா என்ன, இயற்கையை எப்படி பார்க்கணும், நம்மளுடைய மெய்யியல் எது, மெய்யியலை நம்ம எப்படி பார்க்கணும், கடவுள் நம்பிக்கை எங்கே இருக்கணும், இப்படி இறையியல், பல விஷயங்களை அவர் எடுத்து பேசுறது வந்து இது ஒரு நல்லா இருக்கு, இது ஒரு ஹோலிஸ்டிக்காக இருக்கு. எதுவுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாலிடிக்ஸை வந்து ரொம்ப கமர்ஷியலாக பார்க்காம ஒரு லைஃபா அவர் பார்க்கறது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாமே உணவுல இருந்து நம்மளுடைய நாகரிகம், பண்பாடு, நம்ம எப்படி சிந்திக்கணும், தமிழ் மொழியின் ஆழம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய லைஃப்குள்ள அது எப்படி இருக்கணும். அதனாலே எங்களுடைய பெரிய பொண்ணு பேர் வந்து லியாண்ட்ரா. அவர் 2009 பிறந்தா. அந்த டைம்ல நாங்க ரொம்ப தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் நாங்க இல்லை. என்னோட 2வது குழந்தையோட பேர் வந்து நித்திலா. ஸோ நாங்க தமிழ்ல தான் பேர் வைக்கணும். 3வது பையனோட பேர் சமரன். அதெல்லாம் சின்ன விஷயம். இப்ப பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு உணர்வுன்றது உள்வாங்குறீங்க. இனம், மொழி, நமக்கான அடையாளம்ன்றப்போ அந்த அடையாளத்துக்கு ஏற்ற இதுதான் நீங்க அது நம்மளுடைய லைஃப்ல அது ஏற்படுத்தின தாக்கம் வந்து அதுல இருக்கிற அண்ணன் பேசுனதுல ஒரு எப்படி சொல்ல, அதுல வந்து ஒரு உண்மை இருந்துச்சு, ஒரு நேர்மை இருந்துச்சு. அதுல வந்து ஒரு அது சொன்ன மாதிரி அந்த ஒரு லைஃபுடைய ஹோலிஸ்டிக் இதை வந்து பாலிடிக்ஸா அவர் பேசுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ இதை நம்ம பயணிக்கணும்னு சொல்லி தான் 2014 நம்ம கட்சியில இந்த ஏன் நாம் தமிழர்னு கேட்டீங்கல்ல, இதுக்காக சொல்றேன். ஏன்னா அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியலா நாங்க பார்த்தோம். இட் ஜஸ்ட் லைக் தட். நம்ம வந்து ஒரு ஓட்டு மட்டும் போட்டுட்டு போறோம். மற்ற கட்சியெல்லாம் வாழ்வியலா தெரியலீங்களா உங்களுக்கு? அப்படி தெரியலையே, அப்படி தெரியல. ஏன்னா அவங்க வந்து
பாலிடிக்ஸை ரொம்ப கமர்ஷியலாக பார்க்குறாங்க, ஒரு ப்ராடக்டாக பார்க்குறாங்க. இதை நான் பாலிட்டிஷியன், இந்த கட்சியோட அசோசியேட் ஆயிருக்கிறேன், இதை நான் ஓட்டுக்காக இந்த வேலையெல்லாம் செய்வேன், இதை ஓட்டு வின் பண்ணிட்டேன்னா எனக்கான வேலை பணி வேற அப்படின்னு. அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரு அரசியலை தங்களுடைய சிந்தனையில இருந்தும் சொல்லுல இருந்தும் செயல்ல இருந்தும் எப்படி உள்வாங்கிக்கணும், எப்படி வாழணும், எப்படி யோசிக்கணும், எதை பற்றி பேசணும், யாருக்காக பேசணும், 2 பேர் பேசும்போது என்ன பேசணும், இப்படியான ஒரு விஷயத்த வந்து ஒரு ரெவல்யூஷனரி பொலிட்டிஷியனா அண்ணனை நாங்க பார்த்தோம். அது எங்களுக்கு ஒவ்வொரு பர்சனாலிட்டியோட நமக்கு கனெக்ட் ஆகணும்ல. அந்த விதத்துல எங்களுக்கு ரொம்ப பெரிய கனெக்டிவிட்டியா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இருந்தாங்க. ஸோ அதனால தான் வி எம்ப்ரேஸ் திஸ் பாலிடிக்ஸ். இது அப்படியே இருக்கட்டும் இந்த இடம். இப்போ நீங்கள் 2009 பார்த்த புரிஞ்சுக்கிட்ட அந்த இனப்பிரச்சனை அன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு 2009 அந்த காலகட்டம் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அவ்வளோவா புரிதல் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டம். இன்றைக்கி இவ்வளோ தூரம் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதே கட்சியில் நீங்கள் விரும்பி இணைந்த அந்த கட்சியில் ஒரு தொகுதியினுடைய வேட்பாளராக ஒரு முக்கிய பொறுப்பில் இன்றைக்கி மாநில நிர்வாகத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்களே. அன்னைக்கு இருந்த அந்த நிலையும் இன்னைக்கு இருக்குது, இந்த ஒப்பீட்டு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது புரிதல் இல்லாம இருந்து ஒரு புரிதலோட இருக்கிறது தானே ஒரு பயணம், ஒரு ப்ராசஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஓப்பனா இருக்கணும். மென்டலி நம்ம வந்து பிளாக்டா இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, நான் அப்போ ஒரு விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், இல்லாட்டி கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து மாறவே மாட்டேன், நான் அப்படிதான் அப்படின்னு இருக்காம, எனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஓப்பன்னஸ் டு லேர்ன், எம்ப்ரேஸ் நியூ திங்ஸ், எம்ப்ரேஸ் அன்சர்டனிட்டிஸ். அடுத்தது என்ன நமக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். என்னை பற்றியே நான் சொல்லணும்னா, வெரி பாசிட்டிவ் பர்சன். ஐ லைக் டு லேர்ன், ஐ லைக் டு லிசன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து தயங்க மாட்டேன். எனக்கு இந்த இப்படிதான் நம்ம நினச்சிருப்போம் ஒரு விஷயம், ஆனால் அப்படி இல்லை, இப்படியும் சிந்திக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியலை, இப்பவும் வந்து எல்லாமே தெரியுமான்னா தெரியாது, ஆனால் சில விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு நேர்த்தி. இது வந்து மஸ்ட் டு டூன்னு ஒன்று இருக்குது, சில விஷயங்கள் நைஸ் டு டூன்னு இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியில் இப்போ வந்து அண்ணன் வந்து கேண்டிடேட்டாக நம்மளை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த கேண்டிடேட்டாக அறிவிக்கும் பொழுது ஆஸ் அ கேண்டிடேட் நீங்கள் என்ன வேலை செய்யணும், ஆஸ் அ பார்ட்டி கேடர் நீங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேண்டிடேட்கான ஒரு அரசியல்ங்கிறது ஒன்று, ஆஸ் அ பார்ட்டி கேடராக நீங்கள் எப்படி பார்ட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களோட தலைமையை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம நடக்கிறோம், தலைமையுடைய டைரக்ஷன் அண்ட் விஷனை நீங்கள் எப்படி வந்து உள்வாங்கி அதை எப்படி நீங்கள் கிரவுண்டில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. ஒரு கேண்டிடேட்டாக, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக, இஃப் ஐ பிகம் அன் எம்எல்ஏ வாட் வில் ஐ டூ டு மை கான்ஸ்டுவன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியில் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். வி மேட் ஆர் செல்ஃப் எலிஜிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர்றதில்லை, ஆனால் இந்த ப்ராசஸில் வந்து நம்மளோட எலிஜிபிலிட்டி கூட்டிக்கிறோம். ஏன்னா நான் இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னா, மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக, ஃப்ரம் த பீப்புள் ஃபார் த பீப்புள். அதுதான் இப்போ என்னுடைய மைண்ட் செட் அண்ட் இமோஷன் டுவர்ட்ஸ் திஸ் ஜேர்னி வந்து இந்த மக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கேன், மக்களுக்காக நிற்கிறேன். அந்த இடத்துல தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். நம்ம 2009 நீங்கள் கவனித்த அந்த திமுக கலைஞர் கருணாநிதி, இப்போ நீங்கள் உள்வாங்கி இருக்கக்கூடிய இவ்வளோ விடயத்துக்கு பிறகான இந்த திமுக அந்த கருணாநிதி எப்படி வித்தியாசம், அந்த ஒப்பிட்டு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம வந்து ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு ஒரு பெயர், அதுக்கு ஒரு ஃப்ளாக், அதுக்கு ஒரு கலர், சிம்பிள், இதெல்லாமே வந்து ஐடென்டிட்டிஸ் ஆஃப் த பார்ட்டி. அதே மாதிரி லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. நீங்க சொன்ன கருணாநிதியா இருக்கலாம், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கலாம், இல்லாட்டி வேற யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா கீழே நீங்க வந்து அப்படியே டைசெக்ட் பண்ணி வர்றீங்க அப்படின்னா, இப்போ என்னுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா, அங்க இருக்கிறது நம்ம சொந்த சித்தப்பா பெரியப்பாவா தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு ஜெனரேஷன் முன்னாடி அவங்க திமுக மெம்பரா இருந்திருப்பாங்க, இல்லாட்டி காங்கிரஸ்ல உறுப்பினரா இருந்து ஒரு பதவியை வச்சிருப்பாங்க, அங்க ஒரு மாவட்ட செயலாளராக இருந்திருப்பான், இல்லாட்டி இப்போ ஒரு கவுன்சிலராக இருந்து ஜெயிச்சிருப்பாங்க, அப்படிதான் இருந்திருப்பாங்க. இவங்க வந்து திராவிடர்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல, அவங்களும் நம்ம சொந்த ரத்த உறவுகள் தான். ஆனா எங்க டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன் அப்படின்னா, உங்களுடைய லீடர்ஷிப் உடைய விஷன், அந்த இது வந்து கீழே வரைக்கும் டிரான்ஸ்லேட் ஆகுது. இப்போ சுசீந்திரத்துல வந்து
ஒரு பழமையான டெம்பிள் அது சுசீந்திரம் கோயில் அப்படிங்கிறது. அதை ஒட்டுன தெப்பக்குளம் இருக்குது. 14ஆம் நூற்றாண்டுல திருவிதாங்கூர் மன்னரால அந்த நிறுவப்பட்ட கோயிலும் அது உள்ள குளம். அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தொல்லியல் என்ன சொல்றது அந்த சின்னம் அது. ஆனா தூர்வாடுறோங்கிற பேர்ல எல்லா கட்சிகளுமே, நீங்க சொன்ன எல்லா கட்சிகளுமே அதுல வந்து தவறான முறையில அந்த டெண்டரிங்கை விட்டு பணிகளை செய்ய வச்சு அந்த குளத்தின் கரைகள் அந்த சோரே வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ அதுல வந்து நீங்க யாரை பிளேம் பண்ணுவீங்க? திமுகன்னு பிளேம் பண்ணுவீங்களா, இல்ல அதிமுகன்னு பிளேம் பண்ணுவீங்களா, காங்கிரஸா, பிஜேபியா? எல்லாரும் தானே இன்வால்வ்டு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் இவரு அப்படி இருக்கிறனால எல்லாரும் அப்படியா அப்படின்னா, இங்க ஆதில இருந்து கீழே வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவங்களையும் அதே மாதிரி ஆக்கிடுறாங்க. த பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃப்ளாக் மாதிரி, ஒரு கூட்டு பறவைகள் மாதிரி எல்லாருமே ஒரே இதுல தான் யோசிக்கிறாங்க, செயலும் படுறாங்க. அதுல தான் நம்ம வந்து வேறுபட்டு நிக்க வேண்டியது இருக்கு. இப்போ உங்களுடைய இந்த பயணத்துல உங்க கணவர் இருக்கிறார்ல, நான் கவனிச்ச வரைக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருப்பாரு. ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாத்தையும் கவனிக்கணும். அதுக்கு மத்தியில் பயணங்கள், நிறைய நபர்களை நீங்கள் சந்திக்கிறீங்க தொகுதிக்குள்ளார. அது மத ரீதியாகவும் சரி அல்லது வேற ஒரு வகையிலும் சரி, விதவிதமான சந்திப்புகள் நடந்துக்கிட்டே இருக்க நான் பார்க்குறேன். வியப்பாக இருக்குது. ஒரு பக்கம் பாதிரியார்கள் அவர்களுடைய ஒரு உரையாடல், விவாதம், அப்புறம் வந்து ஒரு இந்து மதத்தை எதிர்க்கக்கூடிய அவர்களோட ஒரு பெரிய விவாதத்தை நடத்துகிறீங்க, உரையாடுறீங்க. இன்னும் நிறைய மக்கள் பணிகளுடைய களத்தில் இருக்கிறீங்க. எல்லா இடத்துலையுமே அவர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறார். உங்கள் வீட்டுக்காரர் தீபக் அவர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் அது எப்படி சாத்தியமாச்சு? நீங்கள் உள்ள சேர்ந்து இணைகிறீங்களா, இல்லை முதல்ல நீங்கள் வந்துட்டு அப்புறம் அவர் இல்லை இழுக்கிறீங்களா? சாலமன் வந்து இப்படி சொல்லலாம், என்னுடைய லைஃபுடைய ஒரு பெரிய மிரக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டைம்களில் வந்து எப்படி இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே தெரியுமா, தெரிஞ்சா எப்படி காதல் வந்திருக்குமா, இந்த ஏஜில் காதலிக்க முடியுமா, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இட்ஸ் அ மிரக்கிள் தான் சொல்லணும். யோசிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரியெல்லாம் எல்லார் லைஃப்லேயும் நடக்காது. இன்னும் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஐயா, நிறைய நேரங்களில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் அது எதுக்காக உருவாகுது, என்ன மாதிரியான பாண்ட்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து புரியாமலே கடந்து போயிடுவோம். நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவோம். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், பிள்ளைங்களோட இருக்கலாம். ஏதோ ஆமாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்போ நம்ம கணவன் மனைவி தானே, நம்மளுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், அதனால நம்ம ஒரு குழந்தைங்களை பெற்றோம், அதுங்களை வளர்த்தோம், அவங்க வந்து வெளியில் படிக்க போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அவ்வளோதான் அப்படின்னு முடிகிறாங்க. அப்படி இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா, நான் அவங்கக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், ஐ ஆம் லிவிங் ஹிஸ் ட்ரீம். இப்போ பாலிட்டிக்ஸில் வந்து எனக்கு முன்னாடியே சாலமன் தான் வந்து ரொம்ப ஆக்டிவ், பார்ட்டிலையும் சரி பாலிடிக்ஸ்லையும் சரி ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி, நிறைய என்கேஜ் ஆகி, நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி, ஹி யூஸ் டு கான்ட்ரிபியூட் அ லாட். அப்படி இருக்கிற ஒரு ஆள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த டைமில் நான் வந்து பாசிவாக இருப்பேன். பாசிவ்னா ஐ யூஸ் டு, நான் கேட்டுப்பேன், கலந்துப்பேன். ஆனால் என்னால் ஆக்டிவாக டைம் கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் கார்பரேட் ப்ரொஃபைலில் இருக்கிறோம். அதுலேயும் வந்து நிறைய, அவருக்கும் ஹி வாஸ் ஆல்சோ ஹோல்டிங் அ குட் பொசிஷன், அவருக்கு நிறைய டைம் இருந்தாலும் எனக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பிள்ளைங்களையும் பார்த்து வீடை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறனால என்னோட இன்வால்மெண்ட்டை நான் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க வேண்டிய சூழல் இருந்தது. பட் ஒரு காலகட்டம் வரும், அவரோட கனவை நான் இப்போ வாழ்கிறேன். I'm living his dream. அவர் என்ன அரசியல்ல நினைக்கிறாரோ, இருக்குன்னு நினைக்கிறாரோ, அதை நீங்க இப்ப அதனால தான் அவராலையும் ஆக்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஏன்னா அது அவருடைய வாழ்க்கையும் தானே. நான் அவர் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை தானே நான் செய்யறேன். அதனால அது வந்து பணி சுமை கிடையாது. அது நம்மளுடைய நோக்கமும் இலக்கும் ஒன்னா இருக்கிறதுனால இருவேறு உடல்கள் ஒரே வேலையை தான் பண்றோம். அதனால உங்களுக்கு நல்வாய்ப்பா தான் இருக்குது. கண்டிப்பா நல்ல ஒரு பயணமா தான் இருக்குது. அது இன்ஃபேக்ட் நான் வந்து அரசியலை எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய எல்லா கப்புலையும் நான் வந்து அப்படி ஃபீல் பண்ணணும், அப்படி நினைக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டுங்கிறது வந்து எல்லாராலும் கொடுத்துட முடியும். நான் இன்னொரு ஹெல்ப் யாராவது வச்சிருந்தாங்க, இல்லாட்டி கூட ஒரு அம்மாவை கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னா அது ஒரு ஹெல்ப் தானே, ஒரு சப்போர்ட் தானே, அவங்களும் எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஆனா ஒரு இம்பாக்ட்ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறப்ப வந்து அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டூ பீப்புள், எதுக்காக இந்த பயணம், எதுக்காக இந்த வாழ்க்கை, யாருக்காக இதை பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற அதில் இருக்கிற நேர்த்தியும் நேர்மையும் பண்ணும்பொழுது கூட வர்றதோ
செயல்களோ எதுவுமே வந்து ரெண்டா தெரியாது, ஒன்னாதான். ஒன்றாதான் தெரியுது. பெரிய விஷயந்தான் அது. நான் மற்ற இதை கவனிக்கிறப்ப இதை நான் கவனிப்பேன், இது எப்படி சாத்தியமாகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருப்பாங்க, கணவர்கள் வந்து பக்கபலமாக இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல முரண்பட்டுக்கிட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நாங்களும் நிறைய கருத்தியல் முரண்பாடு வேற. நான் சொல்றது களத்துல செயல்பாடு சொல்ல வரேன். கருத்தியல் முரண்பாடு எப்பவுமே அது இருக்கும், என்னதான் இருந்தாலும் குடும்பம்னு இருந்தால் ஒரு முரண்பாடு இருக்காது, விவாதம் பேசுறது முடிவு பண்ணுறது வேறு. நான் சொல்றது களப்பணியில் ஒரு முரண்பாடு இல்லாத ஒற்றை பயணமாக வர்ற அந்த போக்குன்றது ரொம்ப வியப்பான ஒன்று தான். சீமான் வந்து உங்களுக்கு தொடக்கத்தில் பார்த்ததுக்கும் இப்பொழுது பார்க்கறதுக்கும் உங்களது மாற்றத்துக்கான விஷயமா நீங்கள் பார்த்துக்கிற விஷயத்தில் சீமானை எப்படி நீங்கள் கவனிக்கிறீங்க? கட்சி தலைவராக, அண்ணனாக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்காங்க அண்ணன், ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்காங்க. அண்ணனுடைய ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு யூனிக்கான லீடர்ஷிப் ஸ்டைல். அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா சாம்சங்கிற ஒரு கம்பெனியில் ஷாபோல் அப்படின்னு சொல்லுவாங்க, கொரியன் ஷாபோல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த தலைமை ஏற்று நடத்தக்கூடிய எங்களுக்கு பிரசிடென்ட் சொல்லுவாங்க. பிரசிடென்ட் உடைய விஷன், அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதன் அடிப்படையில் தான் அந்த என்டையர் டீம் ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி இது மாதிரி, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். ஏன், எதுக்கு, இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன்னு அதெல்லாம் இல்லை. ஒரு லீடர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு விஷன் இருக்கு, அடுத்த 3 வருடம் அவர் பிரசிடென்ட்டா இருக்க போறாருன்னா அவர் சொல்ற அந்த டைரக்டிவ்ஸ் தான் கீழே வரைக்கும் அது டிரான்ஸ்லேட் ஆகும். அது வந்து நிறுவனத்துக்கு, நிறுவன வளர்ச்சிக்கு சரியாகும். அரசியல் கட்சின்றப்ப உங்களை போன்ற இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விவாத முரண்பாடு எல்லாம் பேசி முடிக்க வேண்டிய சூழல் வருது. நான் சொல்வதுதான் இதுதான் பார்வை அப்படின்னு ஒற்றை பார்வையில் போக முடியாது. ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா எனக்கு வந்து அதுல முரண்படுறதுக்கான எதுவும் இல்லை. ஏன்னா அண்ணன் அவர் சொல்றது கரெக்ட் தானே. கட்டமைப்பு, இப்போ ஒரு அரசியல்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லுவோமே, ஒரு 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 விஷயத்துல ஒரு மார்க்கெட்டிங்ல வந்து 4 P's அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ் அண்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிறது 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங். ஒரு ஜனநாயக கட்டமைப்புல எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கட்சி தொடங்கி எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கான காம்படிஷன் உருவாகாமல்லாம் இல்லவே இல்லை. எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்குது. சோப்புல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, ஃபுட்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு காம்படிட்டர் ப்ராடக்ட் வந்துருது. ஆனா எங்க நம்ம டிஃப்ரெண்டா இருக்க போறோம்னா இந்த 4 P'ஸ்ல தான். என்னோட ப்ராடக்ட்னா என்னோட கட்சியின் கொள்கை என்ன, தத்துவம் என்ன, நான் எதை வச்சுட்டு இந்த அரசியல் பண்ண வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட ப்ராடக்ட். என்னோட ப்ரைஸ் அப்படிங்கிறதும் அதுதான், என்னுடைய கட்சி, என்னுடைய கொள்கை, எனக்கான யுனிக்னஸ் என்ன அப்படிங்கிறது. நம்மளுடைய பிளேஸ்ங்கிறது சேனல், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். நம்ம மார்க்கெட்டிங்ல வந்து யுவர் பிளேஸ் இஸ் யுவர் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். அப்போ அண்ணன் சொல்ற கட்டமைப்பு என்ன, என்னுடைய ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்டா இருக்கலாம், ஆனா என்னுடைய தெருவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல அந்த ப்ராடக்ட் கிடைக்கலன்னா நான் வாங்க மாட்டேன். நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், ஆனா நான் போய் வாங்குறதுக்கு அந்த ப்ராடக்ட் அங்க இருக்கணும். சோ அதுதான் கட்டமைப்பு. அவர் கீழே வரைக்கும் எப்படி போய் கட்டமைக்கலாம், ஒரு பூத் வரைக்கும் எப்படி போய் நான் கட்டமைக்கணும் அப்படிங்கிற அந்த சேனலை அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரமோஷன்ஸ், நம்மளுக்கான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்படி இருக்குது, நம்மளுடைய நீங்களே ஊடகமாக மாறுங்க அப்படின்னு சொல்றது, எப்படி நம்மளுடைய சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது, இதுதானே அவரும் சொல்றாரு. இதுவும் முரண்படுற அளவுக்கான எதுவுமே கிடையாது. இதை நம்ம எஃபிஷியண்டா பண்றோமா இல்லையாங்கிறது தான் நம்மள நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்ம பண்ணாம கேள்வி கேட்டுக்கணும். நம்ம பண்ணாம ஒரு விஷயத்த நம்ம அதான் நான் கேக்குறேன். இப்ப நீங்க இந்த கட்டமைப்பை பண்ணி ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னா this becomes a winning model இல்ல. அது வரைக்கும் இதுதான், இது தப்புன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு பெஸ்டா பண்ணி நீங்க வின் பண்ணி காமிச்சிருங்க, அப்படிதானே? சரியான கேள்வி. இதை விட பெஸ்டா எதையாவது ஒண்ணு கொண்டு வந்து அதான் அவர் சொல்றாரு, அதை நான் செய்துட்டு இருக்கிறீங்கன்றப்ப அங்க முரண்பாட்டுக்கான விஷயமே இல்லை. இன்னொன்னு, நம்ம எல்லாத்தையும் முழுமையா பண்ணிட்டு, அண்ணா நான் இது எல்லாத்தையும் முழுமையா பண்ணிட்டேனே, ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன கேப் இருக்குதுண்ணே, அப்போ நம்ம வந்து ஒரு சஜஷனா கூட நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம நிறைய இடங்கள்ல இன்னுமே பண்றதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குல்ல, அதை செய்து முடிக்கணும்ல. அதுக்கான பயணம் தான் இப்ப எல்லா தொகுதியிலையும் போயிட்டு இருக்குது. சீமான் வந்து உங்களுக்கு தொடக்கத்தில் பார்த்ததுக்கும் இப்பொழுது பார்க்கறதுக்கும் உங்களது மாற்றத்துக்கான விஷயமா நீங்கள் பார்த்துக்கிற விஷயத்தில் சீமானை எப்படி நீங்கள் கவனிக்கிறீங்க? அண்ணனுடைய ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு யூனிக்கான லீடர்ஷிப் ஸ்டைல். ஷாபோல் அப்படின்னு சொல்லுவாங்க, கொரியன் ஷாபோல்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதன் அடிப்படையில் தான் அந்த என்டையர் டீம் ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி இது மாதிரி, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். ஏன், எதுக்கு, இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன்னு அதெல்லாம் இல்லை.
லீடர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு விஷன் இருக்கு, அடுத்த 3 வருடம் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்க போறாருன்னா அவர் சொல்ற அந்த டைரக்டிவ்ஸ் தான் கீழே வரைக்கும் அது டிரான்ஸ்லேட் ஆகும்.